அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்கே முத்துப்பாண்டி தான் மாறிட்டேன்ல, இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க, புள்ள குட்டிகளோட நிறைஞ்சு வாழ போறீங்க. எஸ்கே நீ என் கூட வா போலான்னு கூப்பிடுறாங்க பாக்கியம். அத்தை அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க வேண்டாமா? நீ வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீக்குச்சி என் மேல பட்டிருந்தா இன்னைக்கு நான் உயிரோட வந்து இங்க உட்காந்துருக்க முடியுமா சொல்லு? ஒரு தடவை எங்க அண்ணன் பேச்சை மீறிட்டு நான் வந்ததுக்கே நான் பட்ட பாடு போதும் அத்தை. இனிமேல எங்க அண்ணன் பேச்சை மீறிட்டெல்லாம் நான் அங்க வரமாட்டேன். நான் இனிமே எங்க அண்ணன் கூட இங்கேயே இருந்துக்கிறேன், நான் வரல போங்கன்னு சொல்லிடுறாங்க எஸ்கே. இல்லை எஸ்கே அப்போ அத்தை சொல்லுக்கு அவ்வளவுதான் மதிப்பான்னு கேட்குறாங்க பாக்கியம். எங்கள் அண்ணன் சொல்லுக்கு நான் மதிப்பு தரேன், அவ்வளவுதான் அத்தை, வேற எதுவும் என்கிட்ட கேட்காதேன்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட போய் நின்னுக்கிறாங்க எஸ்கே. அத்தை பாத்தியா, நீ கூப்பிட்டே வரல, இனிமே யார் கூப்பிட்டா என் தங்கச்சி வரப்போறா? என் தங்கச்சி என் கூடவே இருந்துட்டு போறா, நீ வேணா உன் வீட்டுக்காரருக்கு போய் சமைச்சு போடணும்னு சொன்னீங்கல்ல, போய் சமைச்சு போடுவோங்கிறாங்க சண்முகம். சண்முகம் அவன் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன், நான் கூப்பிட்டு இன்னைக்கு வரலையில, நான் போய் சமைச்சு போடத்தான் போறேன். அவள் எனக்கு மக இல்லதான் மருமக தான், ஆனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என் பின்னாடியே அவ்வளோ ஓடி வரத்தான் போறா பாரு. சிவபாலா வாட போலாங்கிறாங்க பாக்கியம். பாண்டியம்மா சவுந்தரபாண்டிகிட்ட சொல்றாங்க, அந்த வெறும்பைய ஊரெல்லாம் உன் பேரை நார வச்சுட்டானே, இப்போ என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க. கூடவே இருந்த பாத்திரம் எனக்கு எதிர நின்று கூட பேச மாட்டான், ஆனா இன்னைக்கு என் வயிற்று வாசப்படி ஏறி வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு பாருக்கா. ஐயா அவரா வரல, அப்படி ஒரு சூழ்நிலையை அந்த சண்முகம் தான் பண்ணி வச்சுட்டாங்கிறாங்க சனியன். பணம் இல்லாதவன் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நான் சவுந்தரபாண்டி என் கையில நிறைய பணம் இருக்கு, அதுக்காக எந்த தப்பை வேணாலும் மறைக்க முடியுமான்னு கேட்குறாங்க சனியன். ஒரு தப்பை இன்னொரு தப்பால மறைக்க முடியுமாங்கிறாங்க. உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? பழங்கால பழமொழி, முள்ளாலதான் எடுக்கணும்னு, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்கியமும் சிவபாலனும் உள்ள வராங்க. பாக்கியம் அங்கங்க வர அப்படின்னு வராங்க சவுந்தரபாண்டி. அம்மா எனக்கு இவரை பார்த்தா கடுப்பா இருக்குதுங்கிறாங்க சிவபாலன். நீ எதுவும் பேசாத, எல்லாம் நான் பேசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அமைதியா நில்லுங்கிறாங்க பாக்கியம். இல்லை ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்துட்டு போற மாதிரி வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன அவ்வளவு சௌகரியம் சுதந்திரமானு கேட்குறாங்க. என்னப்பா இது, ஏன்ப்பா இப்படி அநாகரிகமா பேசுறீங்கன்னு கேட்குறாங்க சிவபாலன். எது கோட்டி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் போகும்போது சொல்லிட்டு தானே போனேங்கிறாங்க பாக்கியம். சொல்லிட்டு போனேன் கிள்ளிட்டு போனங்கிற பேச்செல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியில போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும், நான் இங்கே தான் இருப்பேங்கிறாங்க பாக்கியம். பஞ்சாயத்தை கூட்டி புகுந்த வீட்டில் இருக்கக்கூடாது, பிறந்த வீட்டில் தான் இருக்கணும்னு அந்த நசுக்கி அந்த வெறும்பையன் கூட்டிட்டு போனால கூட தடுக்க முடியாதோ, நீ எதுக்கு இங்க இருக்கணும், நீ அங்கேயே போ, புருஷன் ஜோறு தண்ணி இல்லாத கிடக்குறேன்னு உனக்கு அக்கறை இல்லாத போது நீ இங்க இருக்க வேண்டாம், வெளியில போங்கிறாங்க. அப்பா அம்மாவை வெளியில போன்னு சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது, போறதா இருந்தா வீட்டை விட்டு வெளியே நீங்க போங்கிறாங்க சிவபாலன். ஓஹோ எனவே வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா, மட்டு மரியாதை இல்லாம அப்படியே வெளியில போக சொல்றியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் அடிக்க வராங்க சவுந்தரபாண்டி. தடுக்கிறாங்க. இங்க பாருங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பையன் மேல கை வச்சிங்க அப்புறம் சரியா இருக்காதுங்கிறாங்க. என்னல தோளுக்கு மேல வளர்ந்த பையன், எனக்கு எப்பவும் அவ அடிமை தான், எனக்கு அவன் முன்னாடி வளைஞ்சு போயிட்டு ஆகணுங்கிறாங்க. யாரும் எதுவும் பேச வேண்டாம், அந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், முதல்ல நீங்க எல்லாரும் விட்டு வெளியில போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. எதுக்கு இப்ப வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு கேட்கறாங்க சிவபாலன். அட வேற ஒண்ணு இல்லடா சிவபாலா, அது ஒண்ணு இல்ல சிவபாலா, என் மருமகளை சண்முகம் 4 பேருக்கு தெரிஞ்சு கூட்டிட்டு போயிட்டேன்ல, அதனாலதான் ஊருக்குள்ள 4 பேர் அவன் நாக்கு மேல பல்லு போட்டு கேவலமா கேட்டிருப்பாங்க, அவமானமும் அசிங்கமும் தாங்க முடியாம தான் இப்ப நம்மள வெளியில போன்னு சொல்றாருங்கிறாங்க. ஓ அதுதான் மேட்ரா, ஊருக்குள்ள கேவலமா பேசினதுனாலதான் இவ்வளவு ரோசம் வந்துருச்சா? என்ன செய்யறது, உங்க வாழ்க்கை வரலாறு அப்படி. ஓஹோ சண்முகாத்தான் உங்களை ஊருக்குள்ள எப்படி தெரிக்க ஓட விட்டுட்டார் பாத்தீங்கல்ல, அதுதான் அவரோட ஸ்டைலுங்கிறாங்க சிவபாலன். ஒத்த ஒட்டி என் ஆத்திரத்தை கிளறாதே, என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடுங்கிறாங்க. சிவபாலா அவர்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க, போய் நீ உன் வேலை என்னமோ அதை பாரு, எக்ஸாமுக்கு படிக்கணும்னு சொன்னீங்கல்ல, நீ கிளாஸ்க்கு போ, எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்கியம். சரிம்மா எதாலும்னா நீ உடனே எனக்கு கால் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் அங்கிருந்து போறாங்க. அவன் தான் போயிட்டேன்ல, அவன் பின்னாடியே நீ ஓடு போங்கிறாங்க சவுந்தரபாண்டி. முடியாதுங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன், இதுதான் என் வீடு. ஆமா உங்க அப்பன் பெரிய ஜமீன்தாரு, இந்த வீட்டை கட்டி உன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. நானும் எனக்காக சொல்லிட்டே இருக்கேன், போடி முதல்ல வெளியில போடி அப்படின்னு பாக்கியத்தோட குடுமையை பிடிச்சி உடனே தள்ளி வெளியில தள்ளிடுறாங்க சவுந்தரபாண்டி. எல்லாருமா சேர்ந்து என்னோட பேரை ரிப்பேர் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி நீ என் வீட்டுக்கு வந்துட்டியன்னு கேட்கறாங்க. திரும்ப வீட்டுக்கே போய் இங்க வந்துடக்கூடாது, நீ எப்படி வரேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. பரணி கனி 2 பேரும் சமையல் கட்டில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க ரத்னா வர்றாங்க. கனி வீடு சின்னதா ஊத்தணும், நான் ஊத்திக்கிறேங்கிறாங்க ரத்னா நீ எதுக்கு இங்க வந்த, நீ ரெஸ்ட் எடுக்க கூடாதா, நாங்க பாத்துக்கிறோம் நீ போங்கிறாங்க பரணி. இது கூட நான் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லி மாவு வாங்கி ரத்னா ஊத்திட்டு இருக்காங்க. ரத்னா எதுக்குடி இந்த பிடிவாதம், இந்த வேலையெல்லாம் நானே செய்ய மாட்டேங்கிறாங்க பரணி. எது பிடிவாதம், ஏன் இதுவும் வீட்டுன்னு சொல்றியான்னு கேட்கறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கிறாங்க, எப்படி பேசுறேன் நானு, கரெக்டா தானே பேசுறேங்கிறாங்க. ரத்னா நீ என்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற, நான் போய் உனக்கு கெட்டது நினைப்பேன், வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் சில விஷயங்கள் செஞ்சேன், அதுக்காக நீ என் மேல எப்பவுமே வெறுப்பாவே இருப்பியான்னு கேட்கறாங்க பரணி. ஆமாமா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளா நீயே? ஆமா எங்க அண்ணன்கிட்ட நான் என்ன நகை செஞ்சு போடுன்னு நானா கேட்டேன், அண்ணன் எனக்கு நகை வாங்கி கொடுத்ததுல உனக்கு இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க ரத்னா. ரத்னா உனக்கு போய் நகை வாங்கி கொடுக்காதேன்னு நான் சொல்லுவேன், என்ன சொன்னேன்னு நீ விளக்கமா புரிஞ்சுக்கவே இல்லைங்கிறாங்க பரணி. நீ எந்த விளக்கமும் எனக்கு கொடுக்க வேண்டாம், எனக்கு நல்லது எதுவோ அதை ஒண்ணு நீ என்ன செய்ய வேண்டாம், எனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது எனக்கு தெரியும், எது எப்படி பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நீ உன் புருஷ வீட்டுல தான் இருக்கணும், அதை அப்படித்தான் பண்ணு, இது இப்படித்தான் பண்ணணும்னு உன்னோட கருத்துக்கள் எல்லாம் எனக்குள்ள துணிக்காத சரியா? நீ அண்ணனுக்கு பொண்டாட்டி தான், அதை அப்படியே அண்ணன்கிட்ட மட்டும் வச்சுக்கோ, அந்த மாதிரி அதிகாரத்தையெல்லாம் நீ என்கிட்ட காட்டாத.
கடிகாரத்தை பார்த்துக்கோ 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாவை எடுத்துட்டு அந்த மாவை ஊற்றி வச்சுட்டு போறாங்க ரத்னா. சரிங்கிறாங்க கனி. பாக்கியம் வாசப்படியிலேயே வெளியிலேயே உட்காந்துருக்காங்க. வீட்டுக்குள்ள சவுந்தரபாண்டி பாண்டியம்மா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா நாசப்பா போனவனே குழம்ப சூடு பண்ணிக்கிட்டு வானா இப்படியாடா கறிக்கு கொண்டு வந்து வச்சிருப்பேன், இல்லையே வைக்க முடியலையடா, எப்படிடா சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. அம்மா பாண்டியம்மா நான் என்னம்மா பண்ணட்டும், லேசாக சூடு பண்ணலான்னு கொண்டு வச்சேன், அது என்னடானா அடி பிடிச்சிருச்சு. ஏண்டா என் தம்பி உன்னை இப்படியாடா வளர்த்து வச்சிருக்கான், ஏண்டா எப்படியெல்லாம் சோறு போட்டு உன்னை வளர்த்திருக்காங்க, இது கூட சரியா செய்ய மாட்டியா, சரி சரி அந்த தண்ணி எடுத்து இதுக்குள்ள ஊத்துடா, உன் பொண்டாட்டி இன்னுமா வெளியில நிற்கிறா, அவளுக்கு பசிக்க இதை செய்யாதாடாங்கிறாங்க. ஆமாம்மா வெளியில போனதுலேருந்து அப்படியே அசையாமல் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சனியன். அக்கா அவள பல நாள் பசியை தாங்குற ஆளு, யாரோட ட்ரைனிங்னு நினச்சேன், என்னோட ட்ரைனிங்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அடடா வலை 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 என் தங்கம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க பாண்டியம்மா. வீட்டுக்கு சிவபாலன் வர்றாங்க, பாக்கியத்தை பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா இது, ஏமா வெளியில கொண்டுட்டு இருக்கிற, அப்ப இருந்தே நீ வெளியில கொண்டிருக்கேன்னு கேட்குறாங்க. என்னப்பா பண்றது என்னோட தலைவிதிங்கிறாங்க. அந்த ஆளை நான் இப்படியே விட போறதில்ல, இருமா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு யோ சவுந்தரபாண்டி கதவு நீக்கியான்னு சிவபாலன் தட்டுறாங்க. அப்பா இந்த ஒத்த ஒட்டு சின்ன வாழை என்ன துள்ளுறான் இவன், என்னப்பா இந்த தட்டு தட்டுறானே, பாப்பா போய் பார்க்கலான்னு பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டி வராங்க. டேய் என்னடா எதுக்குடா அந்த துள்ளுற, எதுக்குடா அந்த சவுண்ட் விடுறேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. யோ மனுஷனா இல்ல மிருகமையா, எதுக்கு என் அம்மா வெளியில உட்கார வச்சிருக்க, டேய் நான் பெத்த பையன் தானே, நான் மிருகமனா, அப்ப நீயும் மிருகம் தானேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. யோ அதை நினைச்சா தாயே எனக்கு அசிங்கமா இருக்குதுங்கிறாங்க சிவபாலன். எல்லாம் உனைய சொல்லணும், இந்த ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே துரத்துறாருல, உன்னை ஆதரிக்கிறக்கு ஆள் இல்லையா, இல்லை உனக்கு கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லையா, நீ எதுக்குமா வீட்டுக்கு வெளியில பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துருக்கு. ஏய் ஒத்த ஒட்டி நீ என்கிட்ட கேட்குறியல்ல, ஏன் உங்க அம்மாவை நீ கூட்டிட்டு போக வேண்டியதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏமா அத்தா உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி கேட்டுது, வாமா நம்ம அத்தா வீட்டுக்கு போலாங்கிறாங்க சிவபாலன். ஆமா போலான்னு கை பிடிக்கிறாங்க. அட விடுடா நான் வர முடியாது, இந்த ஆள் ஆடுற ஆடத்துக்கெல்லாம் நான் என்ன ஆர்டருக்கு கேணிச்சியடா, இது யார் வீடு, இது என்னோட வீடு, ஆள் போனா போறதுக்கும் வானா வாரதுக்கும் இந்த ஆளோட இஷ்டமா என்ன, இது என்னோட இஷ்டம், நான் இங்கே தான் இருப்பேங்கிறாங்க. யார் இங்க இருக்க சொன்னா போக வேண்டியதானுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாத்தியாமா எவ்வளவு திமிரு பாரு, இப்ப நீ அத்தான் வீட்டுக்கு வரப்போறியா இல்லையான்னு கேட்குறாங்க சிவபாலன். நான் வரலடா, அப்படி நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா எசுக்கியே சண்முகம் கூட்டிட்டு போனது சரிதான் ஆயிப்போ, நான் வரல நீ போறதா இருந்தா போன்னு சொல்றாங்க பாக்கியம். டே ஒத்த ஒட்டு அவளு மட்டும் இல்லை நீயும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது பார்த்துக்கோங்கிறாங்க சவுந்தரபாண்டி. யோ உள்ள எப்படி வரணும்னு எனக்கு தெரியும், இங்கிருந்து எப்படி போகணும்னு நினைச்சாலும் நான் எனக்கு போய்க்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏமா இப்போ நீ வரப்போறியா இல்லையாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரலடாங்கிறாங்க பாக்கியம். இருந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் இங்கே தான் சாவேன், இங்கே தான் இருப்பேன், வீடு தாண்டா எனக்கு எல்லாம், நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க பாக்கியம். அம்மா எனக்கு இதெல்லாம் பார்க்கறக்கு மனசு வேகுது, நான் கூப்பிட்டாலும் நீ வரமாட்டே, யார் சொல்லி கேட்பையோ அவங்க சொன்னா நீ கண்டிப்பாக கேட்ப, நான் வரமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் போறாங்க. ஒத்த ஒட்டி எவன் வந்து பேசினாலும் சரி இவளுக்கு உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இடமே கிடையாது, யார் வராங்கன்னு நானும் பார்த்து போடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சவுந்தரபாண்டி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. பாக்கியம் மட்டும் வெளியிலேயே நின்றுட்டு இருக்காங்க. தூக்கமே இல்லாம படுத்திருக்காங்க. அங்க சண்முகம் வராங்க. என்னல பரணி இன்னும் உறக்கவில்லையா, எதை நினைச்சுக்கிட்டு இப்படி கவலைப்பட்டுட்டு படுத்திருக்க, நான் கவலைப்பட்டா என்ன தூங்காம இருந்தா உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு பேசாம படுங்கிறாங்க பரணி. உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா, நீ பத்தி ஒன்னும் நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்குங்கிறாங்க. என்ன நீ கோவமா இருக்கிறியா, கோவம் இல்லாதவளா இருந்தா என்ன எதுக்கு கடிக்கிற, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல முடியாது, சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்றாங்க பரணி. என்ன ரத்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா, அதானே கோவமா இருக்க, எனக்கு எது சரின்னு பட்டுதோ அதான் நான் செஞ்சிருக்கேங்கிறாங்க சண்முகம். முத்துப்பாண்டிக்கு எப்ப சரின்னு படுதோ அப்ப வந்து அவன் எஸ்கே கூட்டிட்டு போட்டோம், நான் ஒன்னும் வேண்டான்னு சொல்லலைங்கிறாங்க. இதே என் அண்ணனோ எங்க அப்பாவும் செஞ்சா நீ ஏத்துக்கு வேணும்னு கேட்கறாங்க பரணி. ஆளை பாரு எப்படி ஆளை பார்த்து சொல்றான்னு பாரு, உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு போய் வச்சிருப்பானா, பெத்த பிள்ளைக்கு எண்ணி போட்டு தான் சோத்த போடுவான், அவன் போய் உன்னை காலத்துக்கும் வச்சு காப்பாத்து போறானா, பேசாம போவியா, என்கிட்ட அந்த ஆளை பத்தி பேசாதேங்கிறாங்க சண்முகம். சப்போஸ் நீ செஞ்ச மாதிரி எங்க அப்பா செஞ்சா நீ என்ன பண்ணுவ, அப்பனை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே உங்க அப்பன் தானே, உனக்கும் தெரியுமல்ல, நீ சொல்றதும் சரிதான், ஆனா என்னதான் இருந்தாலும் நீ செஞ்ச மாதிரி எங்க அண்ணனும் எனக்கு கூட பிறந்தவ செஞ்சா அது சரியா இருக்குமா, உன் புருஷனுக்கு நீ வேணும்னா அவன் வந்து இங்க வாழ்க்கணும், எங்க அண்ணன் நீ சொன்ன மாதிரி சொன்னா நீ ஏத்துக்குவியா, அந்த தங்கச்சி மாதிரியே நானும் போயிடலாம்ல, நியாயம்னா எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் தானேன்னு கேட்கறாங்க பரணி. நீ என்ன சொன்னாலும் நீ போக மாட்டேங்கிறாங்க சண்முகம். ஏன் போக மாட்டேன், பரணி நீ என்ன சொன்னீங்கனாலும் சரி, என்னதான் இருந்தாலும் எங்க அப்பன் ஒன்றும் உங்க அப்ப நாட்ட கேடு கட்டவங்க கிடையாது, நானும் அந்த வெங்கடேஷ் மாதிரி கூறு கட்டவங்க கிடையாது, நீ பாட்டுக்கு படுத்துக்கிட்டு எடக்கா முடக்கா என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டுட்டு இருக்காது, எனக்கு தூக்கம் வருது நான் படுக்கிறேன், உனக்கு தூக்கம் வரலைன்னா அந்த வெட்டத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டே படுத்துரு. அந்த ஜாமத்தில் சிவபாலன் வந்து கதவை படப்படப்படன்னு தட்டிகிட்டே இருக்கிறாங்க. வீராதா எழுந்திருக்கிறாங்க. என்னது சிவபாலன் குரல் மாதிரியே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுந்திரிச்சு போய் கதவை திறந்து விடுறாங்க. அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க. பரணி சண்முகம் எல்லாருமே எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. டே சிவபாலா என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அத்தான் எவ்வளவோ அம்மா கிட்ட எடுத்து சொல்லிச்சல, அம்மா தானே கேட்கல. ஆமாடா அதுக்கு என்ன இப்போ, ஏன் அப்பா மறுபடியும் பிரச்சனை பண்ணாரான்னு கேட்குறாங்க பரணி. அந்த கேடுகட்ட மனுஷன் அம்மாவை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டாருன்னு சொல்கிறாங்க. கேடுகிட்ட மனுஷனுக்கு என்னதான் வேணுமா, ஏன் அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமல்லன்னு சொல்கிறாங்க. அம்மாவை நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், அம்மா தான் வரவே மாட்டேன்ட்டுச்சுங்கிறாங்க சிவபாலன். நீ அவர் எல்லாம் மதிக்காமல் அத்தம் கூட வந்துருச்சல, அதனால தான் அவர் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து அம்மாவை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க சிவபாலன். அது என்னோட வீடு, அம்மாவை எப்படி விட மாட்டேன்னு சொல்லா, சரிவா போய் என்னன்னு கேட்கலாங்கிறாங்க பரணி. நீ சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறாரு, இதுக்கு அத்தான் தான் கரெக்டான முடிவு எடுப்பார், அவர் சொன்னால் மட்டும்தான் ஏதாவது நடக்கும், அவரே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாங்கிறாங்க. அத்தான் என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. சண்முகம் யோசிச்சு அத்தை பாவம் யாரும் இல்லாத மாதிரி அனாதையாட்டம் வெளியில் நிற்கிது, போய் எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு
கூட்டிட்டு வந்துடலாம் வானேன்னு கூப்பிடுறாங்க. யாருமே இல்லாத மாதிரி அழுதுகிட்டே நிக்குது. வா தான் போய் கூப்பிடலான்னு சிவபாலன் அழுகுறாங்க. சிவபாலா என்னது பொம்பளை ஏட்ட கண்ணீர் விடுற? ஏன் யாரும் இல்லைன்னு சொல்லாட்டி என்ன? நாங்கெல்லாம் இருக்கோம்ல அத்தை, நீ இங்கே தானே கூட்டிட்டு வந்திருக்கணும், ஏன் கூட்டிட்டு வரலன்னு கேட்குறாங்க வீரா. நான் என்ன செய்யட்டும், செத்தாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன், நான் வரமாட்டேன்னு அம்மா சொல்லிடுச்சுங்கிறாங்க சிவபாலன். சிவபாலா அதுக்கு தானே எங்கள் அண்ணன் ஏற்கனவே சொல்லிச்சு போக வேண்டாம் இங்கேயே இருங்கன்னு, கேட்டிங்களா? போனீங்கல்ல அப்படிங்கிறாங்க எஸ்கே. ஆமா தான், நானும் எனக்காக கூப்பிட்டு பார்த்துட்டேன், அம்மா தான் வரவே மாட்டேங்குது, இப்போ வீட்டுக்கு வெளியில பிச்சைக்காரி மாதிரி நிற்குதுன்னு சொல்றாங்க சிவபாலன். எங்கள் அம்மா என் மனசே தாங்க மாட்டேங்குது, எங்கள் அம்மா அப்படி நிற்குது, நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும், பண்ணுங்கத்தான்னு கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க சிவபாலன். இதுக்கப்புறமே இப்படியே விடக்கூடாது, என் தங்கச்சி அழைச்சிட்டு வந்துடலான்னு சொல்றாங்க வைகுண்டம். சரி இது எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வேறொரு முறையில் கையாள போறாங்க. என்ன செய்யறாங்க பார்க்கலாம்.